ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலா பிரதர்ஸ் யூடியூப் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து தம்ப்நெயில்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து திடீர்னு மழை வந்துடுச்சு. நான் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு மழை வந்துடுச்சு. சரின்னு மழையை என்ஜாய் பண்ணணும்னு குட்டீஸ் கிளம்பிட்டாங்க. நான் சும்மா அந்த திடீர்னு பெஞ்ச மழையை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சரி, அதை அப்படியே ஒரு வீடியோ போட்டுடலாமே ஈவினிங் விளாக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்படியே மழையில் நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பாலா பிரதர்ஸ் டீ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சரி மழைக்கு இதமாக சுட சுட டீயும் சுட சுட எங்கள் ஊர் ஸ்டைலில் எங்கள் ஊர் பஜ்ஜி என்னோடய ஓன் ஸ்டைலில் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்களையும் பார்த்துக்கிட்டே மாவு பிசைய ஆரம்பித்தாச்சு. மாவு பிசைஞ்சு வடை போட்டாச்சு. குட்டி குட்டி வடை, அது வந்து என்னோடய ஓன் ஸ்டைலு. அதை போட்டாச்சு. போட்டுட்டு அப்படியே டீ ரெடி பண்ணியாச்சு. டீ இஞ்சி போட்டு சூடாக மணக்க மணக்க இஞ்சி போட்ட டீயும் அப்படியே அந்த குட்டி குட்டி போண்டானும் வச்சு சாப்பிட்டுட்டு குட்டீஸ்க்கும் செம்ம என்ஜாய்மெண்ட்டு, செம்மையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. குடிச்சு முடிக்கவும் கரெக்டாக பாலா பிரதர்ஸ் டேடி வந்துட்டாங்க. அவங்களும் சுட சுட அப்படியே எங்கள் கூட டீ குடிக்க ஜாயின் பண்ணி குடிச்சிட்டாங்க. டீ குடிக்கிற வீடியோ கூட நான் எடுத்திருந்தேன். அதில் வந்து குட்டி பாலா வந்து டீயை கொட்டி விட்டுட்டாரு. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் அதில் வேலையாக போச்சு. அப்புறம் நாங்கள் டீ குடித்து பஜ்ஜி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க டேடி கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க. விளையாடிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணியாச்சு. கொஞ்சம் வந்து அவனுக்கு ஒர்க் இருந்துச்சு படிக்க. ஏற்கனவே ஹோம்ஒர்க் பாதி எழுதியிருந்தோம், அந்த பாதியை எழுதியாச்சு, எழுத போயிட்டோம். அப்படியே கொஞ்சம் ஹோம்ஒர்க்கையும் எழுதிட்டு ஆக்டிவிட்டி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்டிவிட்டி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, ஆக்டிவிட்டி ஸ்கூல்லேருந்து கொடுப்பாங்களா, நீங்களே பண்ணுவீங்களான்னு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஆக்டிவிட்டி வந்து எங்கள் ஸ்கூல்லேருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 5 பேருக்கு கொடுத்து விடுவாங்க குழந்தைங்களுக்கு. நம்ம வீடியோ எடுத்து மேமுக்கும் போட்டு விடணும். மேக்ஸிமம் மேமே சூப்பராக சொல்லி கொடுத்து அனுப்பிடுவாங்க. நம்ம ஒரு தடவை ட்ரையல் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம்னா சூப்பராக எடுத்துடலாம். அது எல்லாமே ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறது தான். அதை நாங்கள் வந்து வீட்டில் ஒரு தடவை 2 தடவை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் ஆக்டிவிட்டி எடுத்துருவேன். ஆக்டிவிட்டி மேக்ஸிமம் ஒரு டேக் தான் இதாகும், 2வது டேக்கில் ஃபுல்லாக பண்ணிடுவாங்க. என் குழந்தை மட்டும் இல்லை, எங்கள் ஸ்கூலில் இருக்க எல்லா குழந்தைங்களும் அப்படி தான். ஆக்டிவிட்டி எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் ரெகுலராக எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். B-A-G back. B-A-G yes backs. Next, very good. Good. B-A-L-L-S. B-A-L-L-S. Ball. B-A-L-L-S. Balls. Ball. B-A-L-L-S. Balls. Thank you. Thank you. ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து எங்கள் டின்னர் ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. நாங்கள் எப்போவுமே சீக்கிரமே சாப்பிட்ருவோம். 8:30க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு 9 தூங்கிடுவாங்க குழந்தைங்க, நாங்களும் தூங்கிடுவோம். அப்போ தான் ரெகுலராக எங்கள் கூட காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு எங்கள் மார்னிங் ஒர்க்கு கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.